நம்ம ஜாதகம் பார்க்க போறோம். ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தை செய்கிறோம். எந்த பலனும் நமக்கு அளிக்கவில்லை. சரி இருக்கட்டும். நமக்கு பிடித்தமான தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். அதுவும் நமக்கு உதவி செய்யவில்லை. சரி இருக்கட்டும். ஒரு கடவுள் மூலமாக பயனடைந்தவர்கள் இந்த கடவுளை வழிபாடு செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது எதுவும் பயன் தரவில்லை. அதுவும் சரி இருக்கட்டும். ஆனால் சமயபுரத்தில் மட்டும் நாளுக்கு நாள் அக்னி சட்டி எடுப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதே சமயம் குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றவர்களும் குழந்தையை கரும்பின் மீது தொட்டி கட்டி போட்டு குழந்தையை தூக்கி வந்து வளமுடன் வருகிறார்கள். நாக்கு மற்றும் கன்னத்தில் அலகு குத்துதல் என்பது அப்படி பார்த்தாலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மற்ற மாரியம்மன் கோவில்கள் போல் இல்லாமல் இங்கு மட்டும் ஏன் நாளுக்கு நாள் வேண்டுதல் நிறைவேறி வருகிறது? சற்று கூர்ந்து உற்று பாருங்கள். அந்த காலத்தில் நாம் அதிகமாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்ற எந்த ஒரு கிரக பெயர்ச்சி பற்றியும் நாம் கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தோம். வருடத்திற்கு ஒருமுறை திருப்பதி, வருடத்திற்கு ஒருமுறை பழனி, வருடத்திற்கு ஒருமுறை சமயபுரம் என்று சென்று வந்தோம். அவ்வளவுதான் நாம் வெளியூர் வழிபாடாக இருந்தது. மேற்கூறியபடி பார்த்தால் சமயபுரத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் உங்கள் ஊரில் இருக்கும் மாரியம்மனுக்கு செய்யப்படுவதை காணலாம். திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கும் மாரியம்மன் அனுமதித்தால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம். எங்கள் ஊர் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் சமயபுரம் தலைமையிடமாக செயல்படுகிறது. எது தேவையோ அதை முதலில் உங்கள் ஊர் மாரியம்மனை கேளுங்கள். உங்கள் ஊர் காவல் தெய்வத்திடம் கேளுங்கள். குலதெய்வத்திடம் நாம் என்ன கேட்டாலும் உடனடியாக கிடைக்க நாம் இருக்கும் ஊரின் தெய்வத்தின் அருள் நிச்சயம் அவசியம். மேற்கொண்டு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. உங்கள் ஊரில் 70 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் இடம் கேட்டு பாருங்கள் பழங்கால வாழ்க்கை மற்றும் பழங்கால வழிபாட்டு முறைகளை. உங்கள் பிரார்த்தனை மற்றும் பரிகாரம் எதுவும் பலிக்க வேண்டுமானால் குலதெய்வம் மற்றும் உள்ளூர் மாரியம்மன் அருள் கட்டாயமாகிறது, மறந்துவிடாதீர்கள்.